தாளந்து ஓமையில 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. 5 தாளந்து இன்னும் 5 தாளந்த சம்பாதிக்கிறான். 2 தாளந்து உள்ளவன் அதை வச்சு இன்னும் 2 சம்பாதிக்கிறான். 1 தாளந்து உள்ளவன் அதை போய் புதைச்சிட்டான். சேலையில சுத்தி மண்ணில் போட்டு புதைச்சி வச்சுட்டான். இப்ப வந்து கேட்ட உடனே அந்த எஜமான்ட்ட இந்த உம்முடையதை பெற்றுக்கொள்ளும். நீங்க வந்து விதைக்காம இருப்பீங்க, தெளிக்காம சேர்ப்பீங்க, கடினமுள்ள மனுஷன், கணக்கு கேட்பீங்க, அதனால இந்தா வாங்கிக்கோ அப்படிங்கிறார். 5 வாங்கினவன் 10 சம்பாதித்தேன்னு சந்தோஷமா சொல்றப்ப நீ வந்து 10 பட்டணத்துக்கு அதிகாரியா இருப்பேங்கிறாரு. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசிங்கிறாரு. 2 வாங்கினவனே அப்படிதான் சொல்றாரு. இந்த 1 வாங்கினவனை பார்த்து அவனை வந்து ஒண்ணுமே செய்யாதனால, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் இப்படி கடினமுள்ள மனுஷன்னு அறிந்திருந்து பேங்க்ல போட்டிருந்தா கூட நான் வட்டியோட வாங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வாங்கி அந்த 10 உள்ளவனுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே அவனுக்கு 10 இருக்குல்ல, இவன்கிட்ட 1 தான் இருக்கு, இதை வாங்கி அவன்கிட்ட கொடுக்குறப்ப தான் அவர் சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்துல இருந்து விருப்பம் இல்லாதவனுக்கு, சம்பாதிக்க விருப்பம் இல்லாதவனுக்கு, கொடுக்க பிரியம் இல்லாதவனுக்கு அவன்கிட்ட உள்ளதும் போயிரும்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் வந்து ஆசீர்வாதத்தின் தேவன், செழிப்பின் தேவன். பொருளாதாரத்துல நம்ம வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. இதை நம்ம விசுவாசித்து நீங்க சோதித்து பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில குறைவே வராது. உங்க வாசஸ்தலத்துல நிறைவு இருக்கும், குறைவே வராது. ஏராளம் தாராளம் உங்களுக்கு இருக்கும். வேண்டிய மட்டும் இருக்கும். மற்றவர்களுக்கு கர்த்தருக்கென்று, சுவிசேஷத்துக்கென்று, ஏழைகளுக்கென்று கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார்.